குவைத்தினுடைய அரச குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் செல்கின்றார்களா? குவைத்தில் தற்போது என்ன நடக்கின்றது? ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றம் என்ன? அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரிலே உத்தியோகபூர்வமாக களமிறங்கிய ஈராக்கினுடைய தேசிய பாதுகாப்பு சபை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன? இந்த அறிவிப்புகள் ஈராக்கிய களத்தில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது? ஈராக்கிய போராளிகள் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள்? பஹ்ரைனின் ஹமாலா விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும், கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளும் பஹ்ரைனை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய வீரியமான தாக்குதல்களும், சிதைவடைந்திருக்கக்கூடிய அமேசான் கிளவுட் நிறுவனமும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தொடர்ச்சியாக பொளந்து கட்டி வரும் ஈரானின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும், லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்த ஈரானிய ஏவுகணைகளும், இந்த தாக்குதலின் மூலமாக ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய செய்தியும், ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக போலி பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும், அமெரிக்க ஊடகங்களும், ஈரானிய தலைமைகளின் அதிரடியான பதில்களும், ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும், அமெரிக்க ஊடகங்களும் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. பாகிஸ்தான் மற்றும் துருக்கியினுடைய தலைமையில் ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக பாகிஸ்தானின் இராணுவ தலைமை அதிகாரி ஆசிப் முனிரின் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஆசிப் முனிர் டொனால்ட் ட்ரம்போடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டம் தொடர்பாக பேசியிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதே போன்று இன்னும் சில ஊடகங்கள் கத்தாரின் மூலமாக ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், ஈரானிய தலைமைகள் இந்த பேச்சுவார்த்தையில் முழுமையாக இணைந்து கொண்டிருப்பதாகவும், ஒரு பயனுள்ள பேச்சுவார்த்தை கத்தாரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நண்பர்களை பயன்படுத்தி, பாகிஸ்தானை பயன்படுத்தி ஈரானுக்கு முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாகவும், இந்த முன்மொழிவில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஈரானோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும், இந்த முன்மொழிவு தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஈரானிய தலைமைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும், இந்த வாரத்திற்குள் ஈரான் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விடும் என்றும் சில அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அதே போன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு மத்தியஸ்தம் வகிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என பாகிஸ்தானினுடைய பிரதமரும் நேற்றிரவு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். பாகிஸ்தானிய பிரதமருடைய இந்த அறிக்கையை டொனால்ட் ட்ரம்பும் பகிர்ந்து கொண்டிருந்தார். பார்த்தீர்களா, பாகிஸ்தானின் தலைமையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் 15 புள்ளிகளை 15 நிபந்தனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்மொழிவு ஒன்றை பாகிஸ்தானின் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்கள். இந்த 15 நிபந்தனைகள் தொடர்பாக வியாழக்கிழமை ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பார்கள் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. இது ஒரு புறம் இருக்க, ஒப்பந்தத்தின் மூலமாக இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான தீர்மானத்தை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தால், ஈரானோடு மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தின் மூலமாக இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்தால், அதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். மேலும் நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்றும் நெட்டன்யாஹூ தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இதைத் தொடர்ந்து ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாகவும், ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு ஈரானினுடைய நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. உண்மையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பே ஈரான் அதனுடைய நிலைப்பாட்டை, நிபந்தனைகளை வெளிப்படையாக அறிவித்திருந்தது. இது ஒப்பந்தத்திற்கான நிபந்தனையாக அல்லாமல் ஈரானினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நிபந்தனைகளாகவே அமைந்திருந்தன. ஈரானினுடைய இந்த 6 நிபந்தனைகள் தொடர்பாக, ஈரானினுடைய இந்த 6 நிலைப்பாடுகள் தொடர்பாக 3 நாட்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் 3 நாட்களுக்கு முன்பே ஈரான் இவற்றை அறிவித்திருந்தது. மேலும் தற்போது ஈரானினுடைய இந்த 6 நிலைப்பாடுகளையும் அமெரிக்க ஊடகங்கள் நிபந்தனைகளாக வெளியிட்டு தற்போது ஈரான் இந்த நிபந்தனைகளை அனுப்பி வைத்திருப்பதாகவும் புதிய பிரச்சாரங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள்.
இப்படியான நிலைமையில் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்களில் ஒருவராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய யாக்கூப் ரீசாசாதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையோ முன்மொழிவுகளையோ ஈரானிய அரசாங்கமோ ஈரானிய தலைமைகளோ ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ ஈரானிய ஆயுத படைகளோ ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மத்தியஸ்தர்கள் மூலமாக அனுப்பி வைக்கவில்லை. ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கான நிபந்தனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு முன்மொழிவையும் மத்தியஸ்தர்கள் மூலமாக அனுப்பி வைக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் உளவியல் போரை மேற்கொள்கின்றார்கள். யுத்த களத்திலே ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு அடைய முடியாத இலக்குகளை இந்த உளவியல் போரின் மூலமாக அடைந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உளவியல் போரில் யாரும் சிக்கிக் கொள்ள வேண்டாம். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றோம். மேலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உளவியல் போரின் உண்மையான வடிவத்தை அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் யாக்கூப் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். காகித எண்ணெய் சந்தையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். செல்வாக்கு மிக்க புள்ளிகளை பயன்படுத்தி ஊடகங்களை பயன்படுத்தி வாய்மொழி மூலமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு காகித எண்ணெய் சந்தையில் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் காகித எண்ணெய் சந்தையில் இவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய இலக்குகளை களத்திலே எரிபொருளாக மாற்ற முடியுமா? உண்மையான எரிபொருளாக இவர்களால் மாற்ற முடியுமா? அல்லது கூறுகளைத்தான் இவர்களால் அச்சிட முடியுமா என முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது வாய்மொழி பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதன் மூலமாக எண்ணெய் விலையேற்றத்தினை கட்டுப்படுத்தலாம். ஆனால் களத்திலே யதார்த்தத்தில் உண்மையான எண்ணெய் விலையேற்றத்தினை கட்டுப்படுத்த முடியாது. மேலும் களத்திலே யதார்த்தத்தில் எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என்பதனையே ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவ தளபதிகளில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆம், நாம் ஆக்கிரமிப்பாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். எங்களுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் நாங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். நாங்கள் ஏவக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணைகளும் ஒவ்வொரு ட்ரோன்களும் ஒவ்வொரு முன்மொழிவுகளாகும். இந்த முன்மொழிவுகள் அவர்களுக்கு சிறந்த பாடத்தினை கற்பிக்கின்றன. மேலும் இந்த முன்மொழிவுகளுடைய விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதிகளவான முன்மொழிவுகளை அனுப்பி வைப்போம். எங்களுடைய ஏவுகணைகள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த முன்மொழிவுகள் அவர்களை சென்றடையும். ஆனால் இந்த முன்மொழிவுகளுக்கான பதிலை வழங்குவதற்கு அவர்களிடத்தில் எந்த விதமான பதிலும் இருக்காது. மேலும் எங்களுடைய இந்த ஏவுகணை முன்மொழிவுகள் ஆக்கிரமிப்பின் அழிவை உறுதி செய்யும் என IRGC ராணுவ தளபதிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். களத்திலே நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய தோல்விகளை ஒரு உடன்படிக்கை என்று கூறாதீர்கள். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முதலீடுகளில் எந்த விதமான தடயமும் இருக்காது. ஒன்று விடாமல் நாங்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்குவோம். மேலும் இதற்கு முன்பு இருந்ததை போன்று எண்ணெய் விலைகளும் எரிபொருள் விலைகளும் இருக்காது. உங்களால் முன்னே விலைகளை ஒரு பொழுதும் அனுபவிக்கவே முடியாது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து உங்களை முழுமையாக வெளியேற்றும் வரை நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தனக்குத்தானே பேச்சுவார்த்தையை மேற்கொள்கின்றார். கண்ணாடியை பார்த்து கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் தனக்குத்தானே பேச்சுவார்த்தையை மேற்கொள்கின்றார். மேலும் உங்களை போன்ற குழந்தை படுகொலையாளிகளிடம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? இதற்கு பிறகு அந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போவதில்லை. மேலும் இது ஒரு பொழுதும் இருக்காது என ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளுக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற சூழ்ச்சி திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான 4 விடயங்களை நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த 4 விடயங்களுக்கு அமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை சர்வதேச சந்தையை முடிவிட்டு ஈரானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு ஈரானினுடைய மின்சக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் ஈரானை சிக்க வைத்து பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்தி ஈரானுக்கு எதிரான சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் இந்த சூழ்ச்சி திட்டங்களுக்குள் ஈரான் சிக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை.
தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் காசாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்தும் நாங்கள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என IRGC இராணுவம் அறிவித்திருந்தது. மேலும் லெபனானிய களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு தேவையான அடுத்த கட்ட ஆதரவுகளை வழங்குவோம் என்றும் லெபனானிய களத்தில் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை மேற்கொள்வோம் என்றும் ஈரான் அறிவித்திருந்தது. இதனால் தற்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரும் இராஜதந்திரிகளும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என லெபனானிய அரசாங்கம் கட்டளையிட்டுள்ளது. ஈரானிய தூதரும் இராஜதந்திரிகளும் இதற்கு பிறகு லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடாது, நாங்கள் இதற்கான அனுமதிகளை வழங்கப் போவதில்லை என லெபனானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் ஈரானிய தூதரும் ஏனைய இராஜதந்திரிகளும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என லெபனானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இப்படியான நிலைமையில் நள்ளிரவு வேளையில் ஈரான் லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தின் மூலமாக ஈரானினுடைய இந்த ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏவுகணைகளையே நாங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என்றும் லெபனானிலே உள்ள அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் அறிவித்திருந்தது. அத்தோடு ஈரானினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலானது லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலானது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என லெபனானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகளும் நேட்டோ படைகளும் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக துரத்தி அடித்து விட்டார்கள். இதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தையும் ஏனைய நேட்டோ படைகளையும் முழுமையாக விரட்டி அடிக்க வேண்டும், லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற செய்தியையே அனுப்பி இருப்பதாக லெபனானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ஹோட்டலின் 3 மாடிகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த ஹோட்டலில் அமெரிக்க அதிகாரிகளும் CIA அதிகாரிகளும் தங்கியிருந்ததாகவும் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருந்ததாகவும் இவர்கள் இலக்கு வைத்தே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே குறைந்தது 5 அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 3 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அடுத்து ஈராக்கினுடைய தேசிய பாதுகாப்பு சபையானது அதிரடியான அறிவிப்புகளை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF படைகளை இலக்கு வைத்தும் PMF படைகளுடைய நிலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. ஈராக்கிய பொதுமக்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் தற்போது நாங்கள் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் அனைத்து விதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கான அனுமதியை PMF படைகளுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். ஈராக்கிய மண்ணிலே ஈராக்கிய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு PMF படைகளுக்கு நாங்கள் முழுமையான அனுமதியையும் ஆதரவையும் வழங்குகின்றோம். ஈராக்கிய மக்களை பாதுகாப்பதற்கான ஈராக்கினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றன. இதற்கமைவாகவே நாங்கள் தற்போது PMF படைகளுக்கு முழுமையான ஆதரவையும் அனுமதியையும் வழங்கியுள்ளோம் என ஈராக்கினுடைய தேசிய பாதுகாப்பு சபையானது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்ப்பு குழுவாக PMF படைகள் காணப்படுகின்றன. ஈராக்கிய இராணுவத்தோடு PMF படைகள் ஒன்றிணைந்து ISIS பயங்கரவாதிகளை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். மேலும் ஈராக்கினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் ஈராக்கிய இராணுவத்தோடு PMF படைக்குழுக்களே இணைந்து செயற்படுகின்றன. ஈராக்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான ஈரானுக்கு ஆதரவான தலைமை எதிர்ப்பு குழுவாகவே PMF படைகள் காணப்படுகின்றன. மேலும் இவர்களோடு காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுக்களும் இன்னுமேனே எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றன. கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் PMF படைக்குழுவில் இருக்கின்றார்கள். மேலும் இப்படியான நிலைமையிலேயே தற்போது PMF படைக்குழுக்களுக்கு ஈராக்கிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமான அனுமதியை வழங்கியுள்ளது. அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் அதனுடைய அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் நீங்கள் உத்தியோகபூர்வமாக களமிறங்கி அனைத்தையும் மேற்கொள்ள முடியும் என ஈராக்கிய அரசாங்கம் பச்சை கொடியை காண்பித்துள்ளது. உண்மையில் ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பானது ஒரு சாதாரண அறிவிப்பல்ல. இந்த அறிவிப்புக்கு பின்னால் ஈரானினுடைய பல திட்டங்கள்
அச்சங்கள் காணப்படுகின்றன. ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை ஈரான் பல வருடங்களுக்கு முன்பே அமைத்திருந்தது. மேலும் தற்போது PMF படைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவானது ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தரைவழி தாக்குதலின் ஆரம்ப கட்டமாகவும் இருக்கலாம். அதே போன்று PMF படைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவானது சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்கான அனுமதியாகவும் இருக்கலாம். எனவே ஈராக்கிய அரசாங்கம் PMF படைகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அனுமதியானது ஈராக்கிய களத்திலிருந்து மிகப்பெரிய விரிவாக்கத்தை ஆரம்பிக்க போகின்றது. இந்த போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் அமையப் போகின்றது. அடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானின் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொரம்ஷஹார் எரிசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் இவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்னும் சில சிறிய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று ரஷ்யாவினால் இயக்கப்படக்கூடிய புஷர் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவல்களை வெற்றிகரமாக அணைத்து விட்டதாகவும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விற்றதாகவும் ஈரானிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அதாவது ஈரானினுடைய எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் படிப்படியாக தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றன. இப்படியான நிலைமையிலேயே ஈரானும் அதனுடைய அதிரடியான தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக பஹ்ரைனையும் குவைத்தையும் இலக்கு வைத்து உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பஹ்ரைனுக்குள்ளே 40க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனத்தின் மிக முக்கியமான கிளவுட் சேவையும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த கிளவுட் சேவையை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் தற்போது குறித்த கிளவுட் சேவையானது சேதமடைந்திருப்பதாகவும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பஹ்ரைனின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளமான ஹமாலா இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த கட்டளை தளத்தில் அதிகாரிகள் சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த இராணுவ கண்ட்ராக்டர் ஒருவரும் மொரோக்கோ நாட்டை சேர்ந்த அதிகாரி ஒருவரும் இன்னும் 3 முக்கியமான அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த முக்கியமான 5 அதிகாரிகள் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே 5 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் நள்ளிரவு வேளையில் குவைட்டினுடைய விமான நிலையத்தினை இலக்கு வைத்து குறித்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கியை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த தாக்குதலிலே எரிபொருள் தாங்கி முழுமையாக சிதைக்கப்பட்டு தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதாவது குவைட்டினுடைய மண்ணிலிருந்து அமெரிக்க இராணுவம் ஈரானுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குவைட்டிலிருந்து ஈரானுக்கு எதிராக ஹிமாஸ் ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய காணொலிகளை நேற்றைய தினமே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் முக்கியமான கட்டளை தளங்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதனால் தற்போது பஹ்ரைனுக்கு அடுத்தபடியாக குவைட்டையும் முழுமையாக சிதைப்பதற்கு ஈரான் உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால், மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் ஈரான் பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்புகளை முதலில் தாக்கும். நேற்றைய தினமும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் குவைட்டிலே பல பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டிருந்தது. பஹ்ரைனிலும் பல பிரதேசங்களில் மின்சார தடை ஏற்பட்டிருந்தது. இதனால் தற்போது குவைட்டிலும் பஹ்ரைனிலும் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. மேலும் குவைட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசு குடும்பத்தை சேர்ந்த பல முக்கியமானவர்கள் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து அரசு குடும்பத்தை சேர்ந்த இன்னும் பல முக்கியமான தலைவர்களும் முக்கியமான வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் நேற்றிரவு சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருந்தன. இருப்பினும் இந்த தகவல்கள் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் குவைட்டினுடைய அரச குடும்பத்திற்குள்ளே மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
அடுத்து ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலம் பிரதேசங்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் பென்குரியன் விமான நிலையத்திலே எரிபொருள் நிரப்பு விமானம் ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.